ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்க போகிற ஆட் ஒன் அவுட் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற இந்த எல்லா பேர்ஸையும் பாருங்களேன். முதல் நம்பர் 4, ரெண்டாவது நம்பர் 16, 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 5 இங்கே 25 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 6 இங்கே 36 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 7 இங்கே ஸ்கொயர் 49 எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த தேர்ட் டேர்மில் தான் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இது 4 ஸ்கொயர், அடுத்த நம்பர் 16 எழுதியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 கியூபோட ஆன்சர் வந்து 64. 64ல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணி 60 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த 4ஓட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5 வந்து இங்கே 120 ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 கியூபை கண்டுபிடிச்சிருக்காங்க 125 அப்படின்னு. அதுல இருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 120 கிடைச்சிருக்கு. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். 7 கியூப் இருக்கு, 343 வரும். நம்ம ஒரு 7 மைனஸ் பண்ணும்போது 336 சரியா வருது. அப்போ அதே மாதிரி ஆப்ஷன் 3யும் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. 6 கியூப் பண்ணும்போது 216 டைரக்டா வந்துடுது. அப்போ மைனஸ் பண்ண மறந்துட்டாங்க. அதுதான் தப்பு.